பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? இந்த காலையில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ப்ரேயரை முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் நடங்க, நலம் பெறுவோம். நடக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. பின்னாடி பார்க்குறீங்களா ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கை பார்த்த உடனே ஸ்கூல் அதை பார்த்த உடனே எனக்கு நட்பை குறித்து பேசலாம். காசிமேட்டில் படித்த ஸ்கூல் நண்பர்கள், கடலூரில் முனிசிபல் ஸ்கூலில் படித்த நண்பர்கள், ஈரோட்டில் பைபிள் காலேஜ் படித்த நண்பர்கள் எல்லாரையும் அப்படி யோசிக்கும்போது நல்ல நட்புகள் நம்ம கூடவே தொடர்ந்து வர்றது அது நமக்கு ஒரு பலனாக இருக்கும். உங்களுக்கு கூட நண்பர்கள் இருந்தாங்கன்னா அப்படி யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல் நண்பர்கள், பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பாலிய தோழிகளை நினச்சி பாருங்கள், நண்பர்களை நினச்சி பாருங்கள். அவங்கெல்லாம் கூட இருந்து நமக்கு எவ்வளோ தோள் கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்றைக்கி வரைக்கும் சில நண்பர்கள்லாம் சின்னதுலேருந்து பிரியாமலாம் இருப்பீங்க. அதை போல் பைபிள் கூட ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 17:17, சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிக்கிறான், இடுக்கணின் உதவ சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரர்கள் இடுக்கணில உதவ, கஷ்டமான சூழ்நிலையில் டக்குன்னு வந்து உதவி செய்கிறது அவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் சிநேகிதன் எல்லா நேரத்திலையும் சிநேகிக்கிற ஒரு நண்பனாக இருக்கிறார். இயேசு கூட சொல்லுகிறார், யோவான் 15:15, நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அவரே நம்மளை நட்பாக பார்க்குறார். இன்றைக்கி நண்பர்களை யோசிச்சு பாருங்கள். அந்த நண்பர்களை திரும்பியும் ரினிவல் பண்ணி புதிதாக மாற்றிக்கொள்ளுங்க. நல்ல நண்பர்களாக நம்ம கூட இருக்கட்டும். அதை சொல்லி விடைபெறுகிறேன். பபாய்.